வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகைக்கு செல்வதற்கு முன்பே அவர்களுக்கு வரவேற்பு பலமாக இருக்கும் என்பதை ஊகிக்கும் விதத்தில் காட்சிகள் இருந்தன. மதியம் 12 மணி முதல் ஐரோப்பிய தலைவர்கள் வருவார்கள் என்றும் செலன்ஸ்கி பிற்பகல் 15ற்கு வருவார் என்றும் கூறப்பட்டிருந்தது. வெள்ளை மாளிகையின் தெற்கு புல்வெளியில் ராணுவ மரியாதை அணிவகுப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒன்றிய பேச்சுவார்த்தைக்காக எதிர்பார்க்கப்பட்டு 7 ஐரோப்பிய தலைவர்கள் வரும் பாதையில் ஒவ்வொரு அமெரிக்க மாநிலத்தின் கொடிகளையும் ஏந்திய சீருடை அணிந்த துருப்புக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். வெள்ளை மாளிகையின் தெற்கு போர்டிகோவுக்கு முன்பு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. அங்கு தலைவர்கள் கூட்டங்களாக வெள்ளை மாளிகைக்குள் நுழைவார்கள். ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன், நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட், பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர், பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், ஜெர்மன் ஆட்சித் தலைவர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி மற்றும் பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டெப் ஆகியோருக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாகனங்களில் சென்று இறங்கினார்கள். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்புடனான இருதரப்பு சந்திப்புக்காக வேறு நுழைவாயில் வழியாக வருவார் என்று கூறப்பட்டது. பின்னர் அவர் வெள்ளை மாளிகையின் வெஸ்ட்விங் போர்டிகோவில் வரவேற்கப்பட்டார். வெள்ளை மாளிகைக்கு வெளியே செலன்ஸ்கி வந்தபோது ட்ரம்ப் வெளியே வந்து அன்புடன் வரவேற்றார். செலன்ஸ்கியின் கருப்பு உடையை பாராட்டினார். இது அவரது வழக்கமான ராணுவ உடைகளில் இருந்து விலகி இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி சமீபகால நாட்களில் ரஷ்யாவை நோக்கி நகர்வு இருந்த போதிலும் இந்த முறை ட்ரம்புக்கும் செலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பு காணொலிகளில் மிகவும் இணக்கமாக தோன்றியது. செலன்ஸ்கி ஒரு மரியாதைக்குரிய துணியில் பேசினார். ஊடகங்களுக்கு தனது தொடக்க உரையின் போது குறைந்தது 8 முறை அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்தார். உக்ரைன் மக்களுக்கு உங்கள் செய்தி என்ன என்று ட்ரம்பிடம் ஒரு நிருபர் கேட்டபோது அவர் நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம் என்றார். செலன்ஸ்கி அவருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் இருவரும் ஓவல் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு முன்பு ட்ரம்புடன் பாசத்தின் வெளிப்பாடாக செலன்ஸ்கியின் முதுகில் கை வைத்தார். ஓவல் அலுவலக கூட்டத்தின் போது ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியிடம் ரஷ்யா உக்ரைன் மோதல் வரைபடம் என்ற தலைப்பில் உக்ரைன் வரைபடத்தை காட்டினார். அந்த வரைபடம் உக்ரைனில் ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் வேறாகவும் போர் புரியும் பகுதிகள் வேறாகவும் காட்டப்பட்டிருந்தது. அதற்காக ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்த செலன்ஸ்கி வரைபடத்திலிருந்து போர்க்களம் பற்றிய சில விவரங்களை ட்ரம்புக்கு வரைபடத்தில் காட்டி விளக்கினார். இது ஒரு நல்ல வரைபடம் என்று ட்ரம்ப் கூறினார். வரைபடத்தில் உள்ள ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை எப்படி திரும்ப பெறுவது என்று நான் யோசித்து வருகிறேன் என்று செலன்ஸ்கி கூறினார். அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் என்று கூறி ட்ரம்ப் சிரித்தார். அவர்களின் நேரடி தனிப்பட்ட சந்திப்புக்கு பின்னர் ட்ரம்பும் செலன்ஸ்கியும் ஐரோப்பிய தலைவர்களுடன் பெரிய அளவிலான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். ட்ரம்புடனான தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மிகவும் நன்றாக நடந்தது என்று செலன்ஸ்கி விவரித்தார். மேலும் அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கான உக்ரைனின் தேவை குறித்து அவர்கள் பேசியதாக கூறினார். இது மிகவும் முக்கியமானது. அமெரிக்கா இவ்வளவு வலுவான ஆதரவை அளிக்கிறது மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கு அமெரிக்கா தயாராக உள்ளது எம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்று செலன்ஸ்கி கூறினார். உலக தலைவர்கள் பொதுவாக கூட்டு புகைப்படங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். சில நேரங்களில் G7 உச்சி மாநாடு போன்ற முக்கிய கூட்டங்களில் தான் பல தலைவர்கள் ஒன்றாக கூடி புகைப்படங்களை எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் G7 உச்சி மாநாடு போன்ற கூட்டங்களுக்கு வெளியே அவை அரிதான நிகழ்வு. திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் 9 தலைவர்கள் ஒன்றாக ஒரு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தனர். பெரிய பளிங்கு தூண்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தனர். கூட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நாட்டின் கொடி பின்னணியில் காட்டப்பட்டது. ட்ரம்ப் புகைப்படத்தின் நடுவில் நின்றார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி அவரது வலதுபுறம், பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவரது இடதுபுறத்திலும் இருந்தனர். பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டிஷ், பின்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ தலைவர்களும் அங்கு இருந்தனர். பின்னர் தலைவர்கள் ஒரு பெரிய செவ்வக மேசைக்கு சென்று உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பற்றி விவாதிக்க பலதரப்பு கூட்டத்திற்கு சென்றனர். மூடிய கதவுகளுக்கு பின்னால் செல்வதற்கு முன் தலைவர்கள் கூடியிருந்த ஊடகத்திற்கு கருத்து தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி கூறிய போது உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களின் ஒரு பகுதியாக யார் யார் என்ன செய்வார்கள் என்பது குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று கூறினார். எப்படியும் இன்று மாலைக்குள் ஒரு தீர்மானம் எட்டப்படும் என்றும் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான பிரதேச மாற்றங்களை விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார். எதிர்காலத்தை பொறுத்தவரை ட்ரம்ப் இன்று பிற்பகல் புட்டினை தொலைபேசியில் அழைத்து தனக்கும் புட்டினுக்கும் செலன்ஸ்கிக்கும் இடையே ஒரு முத்தரப்பு சந்திப்பை ஏற்பாடு செய்வதாக கூறினார். உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி முன்னதாக ட்ரம்புடன் மிகவும் நல்ல உரையாடலை நடத்தியதாக கூறினார். பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் மனிதாபிமான கவலைகள் குறித்து விவாதித்ததாக அவர் கூறினார். உக்ரைன் ஜனாதிபதியிடம் தனக்கும் புட்டினுக்கும் ஒரு முத்தரப்பு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் புட்டினுடனான சந்திப்பில் ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கியுடன் ஒரு ஐரோப்பிய தலைவரும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். அவர் மேலும் கூறிய போது பாதுகாப்பு உத்தரவாதங்களை பற்றி நாம் பேசும் போது ஐரோப்பிய கண்டத்தின் முழு பாதுகாப்பையும் பற்றி நாம் பேச வேண்டும் என்று கூறினார்.
நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களில் ட்ரம்ப் அமெரிக்க ஆதரவை வழங்குவது அமைதியை நிலைநாட்டுவதில் ஒரு திருப்பு முனை என்று கூறினார். முட்டுக்கட்டையை உடைத்து புட்டினை மேசைக்கு கொண்டு வந்ததற்கு ட்ரம்புக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டப் போரை தீர்க்க பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் அடைந்த முன்னேற்றத்தை பாராட்டினார். உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை பற்றி விவாதிக்க தலைவர்கள் கூடுவதன் அடையாள தன்மையை அவர் சுட்டிக்காட்டினார். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உக்ரைனின் முக்கிய ஐரோப்பிய நட்பு நாடுகள் விருப்பமுள்ள கூட்டணி என்ற பெயரில் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய முன்வர தயாராக உள்ளது என்று கூறினார். ஜெர்மன் சான்சலர் பெர்ட்ரிக்மஸ் கடந்த வாரம் அலாஸ்காவில் ட்ரம்ப் புட்டினை சந்தித்த போது அது மிகவும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளுக்கான பாதையை திறந்தது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது ஐரோப்பிய தலைவர்கள் மேலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதற்கு முன்பு ஒரு போர் நிறுத்தத்தை காண ஆர்வமாக உள்ளனர் என்று மீண்டும் தெரிவித்தார். இது அவசியமா என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். அவசியம்தான் என்பது போல மெர்ஸ் தலையை அசைத்தார். மெர்ஸ் ஜனாதிபதி ட்ரம்பிடம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மிகவும் கடினமான சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பு ஒரு போர் நிறுத்தம் இருக்க வேண்டும் என்பதே ஐரோப்பியர்களின் நிலைப்பாடு என்று கூறினார். உண்மையை சொல்வதானால் நாம் அனைவரும் ஒரு போர் நிறுத்தத்தை காண விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். ஆரம்பத்தில் ட்ரம்ப் ஒரு போர் நிறுத்தம் அவசியம் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். அலாஸ்காவில் புட்டினை சந்தித்த பின் அந்த நிலையில் இருந்து மாறினார். போர் நிறுத்தம் அவசியமில்லை, நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம் என்றார். ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் செலன்ஸ்கி போர் நிறுத்தம் தேவை என்பதில் உறுதியாக உள்ளனர். இப்போது ட்ரம்ப் நாம் அனைவரும் ஒரு போர் நிறுத்தத்தை காண விரும்புகிறோம் என்று ஒப்புக்கொண்டார். ஐரோப்பிய தலைவர்கள் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி இடையிலான பலதரப்பு சந்திப்பின் தொடக்கத்தில் ட்ரம்ப் கூறினார். மெர்ஸ் ஜனாதிபதி ட்ரம்பிடம் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்க முயற்சிப்போம். ஏனென்றால் இன்று நாம் நடத்தும் இந்த முயற்சிகளின் நம்பகத்தன்மை தீவிர பேச்சுவார்த்தைகளின் தொடக்கத்திலிருந்தே குறைந்தபட்சம் ஒரு போர் நிறுத்தத்தையாவது ஏற்படுத்தும் விதத்தில் இருக்க வேண்டும். இந்த அம்சத்தை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் அடுத்தடுத்த சந்திப்பு ஒரு போர் நிறுத்தத்தில் தான் நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த சந்திப்பு எங்கு நடந்தாலும் அது ஒரு முத்தரப்பு சந்திப்பாக இருக்க வேண்டும் என்று மெர்ஸ் மேலும் கூறினார். ட்ரம்ப், செலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இடையிலான சாத்தியமான சந்திப்பையே முத்தரப்பு சந்திப்பு என்று அவர் குறிப்பிட்டார். ஐரோப்பிய தலைவர்கள் அவர்கள் திட்டமிட்ட சில விஷயங்களில் ட்ரம்பின் சம்மதத்தை பெற்றார்கள். அதில் போர் நிறுத்தம் என்பதும் ஒன்று. திங்கட்கிழமை வெள்ளை மாளிகை நடந்த சந்திப்பின் போது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப், உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் குழு உற்சாகமாக பேசினார்கள். எந்த ஒரு மோதல் போக்கும் காணப்படவில்லை. ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கி கடந்த பிப்ரவரியில் வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலக சந்திப்பின் போது சூடான தொனியில் பேசினார்கள். அது ஐரோப்பிய நட்பு நாடுகளை பீதியடைய செய்து தொலைக்காட்சி மோதலாக மாறியது. பிப்ரவரி சந்திப்பின் போது அமெரிக்க ஆதரவுக்கு செலன்ஸ்கி போதுமானது நன்றி தெரிவிக்கவில்லை என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி கடைசியாக குறிப்பிட்டார். இப்படி நன்றியை கேட்டு வாங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட செலன்ஸ்கி கூட்டத்தின் தொடக்கத்தில் மீண்டும் மீண்டும் குறைந்தபட்சம் 8 தடவைகள் தனது நன்றியினை தெரிவித்தார். பிப்ரவரியில் வெள்ளை மாளிகைக்கு ஒரு ஷூட் அணியாமல் வந்ததற்காக விமர்சிக்கப்பட்ட செலன்ஸ்கி இம்முறை அவர் அணிந்திருந்த உடை குறித்தும் பாராட்டுகளை பெற்றார். திங்கட்கிழமை கூட்டத்தில் ட்ரம்ப் நம்பிக்கையான குறிப்புகளை வெளியிட்டார். ட்ரம்ப் மற்றும் உயர் ஐரோப்பிய தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது தொனி இதே போல் கூட்டு பேச்சாக இருந்தது. அவர்கள் உரையாடலின் முக்கிய தலைப்புகளை முன்வைத்து தமக்கிடையே பாராட்டுகளை தாராளமாக பரிமாறிக் கொண்டனர். திங்கட்கிழமை மற்றொரு முக்கிய தலைப்பு போர் முடிந்த பின்னரும் ரஷ்யா மீண்டும் தாக்குவதை தடுப்பதற்கும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் பெறும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் எவை என்பதுதான். செலன்ஸ்கியிடம் அவருக்கு என்ன பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என்று கேட்டதற்கு எல்லாம் என்று பதிலளித்தார். ஐரோப்பா தலைமையில் நேட்டோ போன்ற ஏற்பாட்டை குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்கா சில பொறுப்புகளில் ஈடுபடும் என்று கூறினார். அதற்கு தாங்கள் அவர்களுக்கு உதவுவோம் என்று அவர் கூறினார். ஒப்பந்தத்தை முடிப்பது மிகவும் முக்கியமானது என்று நினைக்கின்றேன். ட்ரம்ப் சமீபத்தில் தான் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். எப்படியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை யார் யார் கொடுக்க போகிறார்கள் என்ற தகவல் இன்னமும் வெளியாகவில்லை. ஆனால் ஓரிரு மணி நேரத்தில் அவை தெரிய வரலாம். பரபரப்பு மீடியாவின் அடுத்த காணொளியில் நாம் அவற்றை தர முடியும்.